தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டுடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. அவரே விண்ணையும் மண்ணையும் படைத்தவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. அன்பார்ந்த அமீரக தமிழ் வாழ் இறை சமூகமே, உங்கள் ஒவ்வொருவரையும் நம் பாதுகாவலர் சூசையப்பருடைய வல்லமைமிக்க நாமத்திலும் நாம் இயேசு கிறிஸ்துவின் ஈடுணை இல்லாத நாமத்திலும் உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நவநாள் ஜெபத்திற்கு அன்போடு வரவேற்கின்றேன். இந்த நல்ல நாளிலே நம்முடைய தந்தை சூசையப்பர் நமக்கு ஒரு சிறந்த ஆன்மீக வழிகாட்டி என்ற தலைப்பில் நாம் சிந்திக்க இருக்கிறோம். இன்றைய காலகட்டத்தில் இன்றைய மனிதர்கள் தகுந்த ஒரு முன் மாதிரியை கிடைக்காமல் அலைந்து கொண்டிருக்கிற வேளையில் கடவுள் நமக்கு கொடுத்த அருமையான ஒரு வழிகாட்டி புனித சூசையப்பர். புனித சூசையப்பர் ஏதோ ஆன்மீக வாழ்விலே ஒரு சிறந்த வழிகாட்டியாக திகழ்கின்றார். ஏன், மனிதராக பிறந்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை காப்பாற்றும் வண்ணம் அவருக்கு நல்லதொரு வளர்ப்பு தந்தையாக கடவுள் புனித சூசையப்பரை தேர்ந்தெடுக்கிறார். பிரியமானவர்களே, இன்று நம்முடைய பிள்ளைகள் சினிமாவில் வரக்கூடிய கதாபாத்திரங்களையும் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளையும் கேட்டு வழிமாறி போகிறார்கள். ஆகவே இன்று பல இளைஞர்கள், வாலிப பிள்ளைகள் நாம் பார்க்கிறோம், நல்லதொரு சிறந்த வழிகாட்டி இல்லாமல், முன் மாதிரி இல்லாமல் தான் வாழ்க்கையை தொலைத்து விடுகிறார்கள். சமீபத்திலே தமிழிலே ஒரு திரைப்படம் வந்தது. அதிலே கூட நாம் பார்க்கிறோம், டிராகன் என்ற ஒரு தமிழ் திரைப்படம் வந்தது. அந்த திரைப்படத்திலே அந்த கதாநாயகன் 48 அரியரை வைத்து அவன் டிகிரி கூட முடிக்காமல் போகிறான். ஆனால் அவனை பார்த்து இன்னொருத்தவன் நான் குட்டி டிராகன் என்று சொல்லி பைத்தியமாக அலையக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். அதுபோலத்தான் இன்று பல வாலிப உள்ளங்கள் மட்டுமல்ல, பெரியவர்களும் இன்று சமூக ஊடகத்திலே மூழ்கி கிடக்கிறார்கள். இன்று தமிழகமே இன்று ஒரு நல்லதொரு தலைவனை காணாமல், ஒரு சிறந்த ஒரு முன்மாதிரி இல்லாமல் பழைய காலத்திலிருந்து இந்த காலம் வரை சினிமா மோகத்தில் தான் வாழ்கிறோம். சமீபத்தில் கூட நான் செய்திகளை பார்த்தேன். மதுரைக்கு விஜய் சென்றிருந்த போது எத்தனையோ வாலிப பிள்ளைகள் அவருக்கு பின்னால் ஓடுவதை காண முடிந்தது. அவருக்கு பின்னால் இருசக்கர வாகனங்களிலே சென்று விபத்திற்குள்ளான நிகழ்ச்சியை நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக கேரளாவில் ஒரு கவர்ச்சி நடிகை சன்னி லியோன் வந்தபோது லட்சக்கணக்கான மக்கள் அவரை காண வேண்டும் என்று சொல்லி அங்கே கூட்ட நெரிசலிலே சிக்கி பலர் இறந்த காட்சியையும் நாம் கண்டோம். இப்படி இந்த உலகத்திலே நாம் பார்க்கிறோம், பல மனிதர்கள் ஜாதி, மதம், இனம், மொழி கடந்து பல நாட்டினர் இன்று இந்த கவர்ச்சி நடிகர்களை தேடி, கவர்ச்சி நடிகைகளை தேடி அல்லது ஊடகத்தை தேடி இன்று ஓடிக்கொண்டிருக்கிறார்கள், வாழ்க்கையை முடித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, சமீபத்திலே நாம் பார்க்கிறோம், துபாயில் ஜோய் ஆலுகாசனுடைய நிறுவனர் 14வது மாடியிலிருந்து விழுந்து தற்கொலை செய்து கொண்ட ஒரு துயர நிகழ்ச்சியையும் நாம் கேள்விப்பட்டோம். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் மனிதனை வாட்டி வதைக்கிறது. ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக காஃபி டே நிறுவனர் கூட தற்கொலை செய்து கொள்கிறார். அது மட்டுமல்ல, மிகப்பெரிய தொழிலதிபர்கள், அது மட்டுமல்ல மிகப்பெரிய சினிமா நடிகர்கள் கூட வாழ்க்கையிலே தோற்று போகிறார்கள், தோல்வி அடைந்து போகிறார்கள். அந்த தோல்வியின் நிமித்தம் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். இன்று இப்படிப்பட்ட ஒரு மனநிலை நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஒரு சில நேரத்திலே வரும். நாம் தோல்விகளை சந்திக்கிற போது, ஒரு சில கடினமான சூழ்நிலைகளை சந்திக்கிற போது மனமுடைந்து போகிறோம். யாரை பின்பற்றுவது, எங்கே போவது? இன்று ஏன் பலர் இன்று குடிக்கு அடிமையாக இருக்கிறார்கள், அல்லது போதைப் பொருட்களுக்கு அடிமையாக இருக்கிறார்கள், அல்லது இந்த உலகத்தின் இச்சைகளுக்கு அடிமைகளாக இருக்கிறார்கள் என்றால், ஒரு சில தோல்விகள் வருகிற போது, ஒரு சில குழப்பங்கள் வருகிற போது அவர்கள் நல்லதொரு முன்மாதிரியை கண்டுபிடிப்பது கிடையாது. எனவே தான் 1 கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகம் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே பவுலடியார் அருமையாக சொல்லுகிறார், உங்களுக்கு பல்லாயிரக்கணக்கான போதகர்கள் இருக்கிறார்கள்.
இன்னைக்கு நம்ம பார்க்குறோம், இன்னைக்கு இந்த உலகத்தில் பல பல போதகர்கள், இன்று நேற்று மழையில் முளைத்த காளானை போல பல போதகர்கள் இன்று வந்துவிட்டார்கள். விவிலியத்தை வைத்துக்கொண்டு யூடியூப்ல பார்க்குறோம், இன்று எத்தனையோ போதகர்கள் ஆடிக்கொண்டு பாடிக்கொண்டு இன்று பலரை தீய வழிக்கு கொண்டு போகிறார்கள். அதையும் நாம் ஊடகத்திலே பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். பிரியமானவர்களே, எனவே தான் அன்றே புனித பவுலடியார் சொல்லியிருக்கிறார், இதோ கிறிஸ்தவர்களாகிய உங்களுக்கு பல போதகர்கள் இருக்கிறார்கள், ஆனால் உங்களுக்கு தந்தை என்பவர் ஒருவரே, உங்களுக்கு நல்லதொரு வழிகாட்டி என்பவர் ஒருவரே. 1 கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகம் 4ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே இதைத்தான் பவுலடியார் அருமையாக சுட்டி காட்டுகின்றார். நீங்கள் நல்லதொரு தகப்பனை கண்டுபிடிக்க வேண்டும், நல்லதொரு தந்தையை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். எனவே தான் கத்தோலிக்க திரு அவை ஒவ்வொரு பங்கிற்கும் ஒரு பங்கு தந்தையை கொடுக்கிறது, ஒரு ஆன்மீக வழிகாட்டியை கொடுக்கிறது. அது மட்டுமல்ல, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்மை வழிநடத்துவதற்கென்று நாம் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஊழியர்களை கத்தோலிக்க திரு அவை நன்றாக 14-15 ஆண்டுகள் தயார் செய்து அவர்களை அபிஷேகம் செய்து அவர்களை நமக்கு ஒரு வழிகாட்டியாக அனுப்பி இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு வழிகாட்டிகளை நாம் கண்டுபிடிக்கிற போது நிச்சயமாய் நாம் ஆன்மீக வாழ்க்கையில வளர முடியும். எனவே தான் இன்றைய தினத்தில் நமக்கு திருச்சபை கொடுத்த ஒரு அருமையான ஒரு வழிகாட்டி நம்முடைய பாதுகாவலர் சூசையப்பர். சூசையப்பருடைய வாழ்க்கையில நாம் பார்க்கிறோம், இன்று அவர் பலருடைய ஆன்மீக வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக இருக்கிறார். எனவே தான் இன்று பல கத்தோலிக்க நிறுவனங்கள் அவருடைய பெயரால் இயங்கிக் கொண்டிருக்கிறது. பல கத்தோலிக்க துறவற சபைகள் அவருடைய பெயரால் இயங்கிக் கொண்டிருக்கிறது. பல கத்தோலிக்க துறவிகள் அவருடைய பாதுகாப்பில் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அவருடைய பாதுகாப்பில் தான் அமரகத்தில் இருக்கிற தொழிலாளர்களாகிய நீங்கள் ஏதோ புனித சூசையப்பரை பாதுகாவலராக கொண்டிருக்கிறீர்கள். அவர் நமக்கு ஒரு சிறந்ததொரு வழிகாட்டி என்பதை விவிலியத்தினுடைய அடிப்படையில் நாம் சற்று ஆழமாக சிந்திப்போம். பிரியமானவர்களே, விவிலியத்தில் நாம் வரக்கூடிய இறைவாக்கினர்கள் அல்லது கடவுளுடைய மனிதர்கள் எல்லாரும் ஏதோ தானாகவே வளர்ந்தவர்கள் அல்ல, மாறாக அவர்கள் கடவுளால் வழிநடத்தப்பட்டவர்கள். அது மட்டுமல்ல, கடவுளுடைய மனிதர்களால் அவர்கள் வழிநடத்தப்பட்டார்கள். இப்படி யாரெல்லாம் சிறந்ததொரு வழிகாட்டியை கண்டுபிடித்தார்களோ அவர்களெல்லாம் ஆன்மீகத்திலே உயர்கிறார்கள், கடவுளுடைய சிறந்த ஊழியர்களாக இருக்கிறார்கள். எனவே தான் நீதிமொழிகள் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், ஞானிகளோடு நடப்பவன் ஞானத்தை பெற்றுக்கொள்கிறான், அதே போல மூடர்களோடு நடப்பவன் இந்த உலக மூடத்தனத்திலே வாழ்கிறான் என்று சொல்லி வசனம் சொல்கிறது. ஆகவே இந்த உலகத்தில் நம்மை சுற்றி இருப்பவர்கள் ஞானிகளாக இருக்கிற போது நாமும் ஞானிகளை போல் வாழ்வோம். அதற்கு நீங்களும் நானும் புனித சூசையப்பரை போல ஒரு முன்மதியுள்ள ஒரு தகப்பனாக, ஒரு ஆன்மீக வழிகாட்டியாக, ஒரு ரோல் மாடலாக நாம் மாற வேண்டும். அதற்குத்தான் திருச்சபை நமக்கு அருமையான ஒரு வழியை, ஒரு எடுத்துக்காட்டை நமக்கு சூசையப்பர் வழியாக கொடுக்கிறது. பிரியமானவர்களே, நீதிமொழிகள் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் நாம் பார்க்கிற போது, ஆங்கிலத்திலே வாசிக்கிற போது, he who walks with wise man will be wise. இன்று இருக்கிற இளைய சமுதாயத்தினர், இன்று இருக்கிற சிறு பிள்ளைகள் உலக ஞானத்தை அறிந்து கொள்ள ஆசைப்படுகிறார்கள். இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க கிட்ட செல்போனை கொடுத்து பாருங்க, அவங்க எல்லாரும் அதில் இருக்கிற A to Z எல்லாருக்கும் தெரியும். உங்களுக்கு தெரியாதவை கூட அவர்களுக்கு தெரியும். ஏனென்றால் இன்று உலக ஞானம் அதிகரித்து விட்டது. அது மட்டுமல்ல, இன்னைக்கு மெஷின் லேர்னிங், பைத்தன் சாஃப்ட்வேர், இன்னைக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லி இன்று மனித அறிவை தாண்டி பலர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். இன்று பல பேர் சிந்திப்பதே கிடையாது, தங்களுடைய மூளைக்கு வாய்ப்பு கொடுப்பதும் இல்லை, நேரம் கொடுப்பதும் கிடையாது. ஆக இருக்கக்கூடிய இந்த மீடியாவில், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் இன்று தங்களுடைய வாழ்வை, தங்களுடைய எண்ணங்களை, தங்களுடைய முயற்சிகளை, தங்களுடைய சக்தியை அவர்கள் இழந்து போகிறார்கள். எனவே தான் நீதிமொழிகள் புத்தகத்திலே ஆண்டவர் நமக்கு அருமையான ஒரு அழைப்பை கொடுக்கிறார். He who walks with wise men will be wise. எனவே தான் புனித சூசையப்பர் ஒரு ஞானமுள்ள தகப்பன், அவர் ஒரு ஞானமுள்ள வழிகாட்டி.
திருச்சபை எனவே தான் அவரை நமக்கு பாதுகாவலாக கொடுத்திருக்கிறார். இவரை போல் ஒரு ஞானமுள்ள தகப்பனை நாம் கண்டுபிடிக்கிற போது நிச்சயமாய் நாம் கடவுளுடைய உறவில் வாழ்வோம், அவருடைய உரிமை பிள்ளைகளாக இருப்போம். இப்படி ஞானமுள்ள தகப்பனை நீங்கள் கண்டுபிடித்து விட்டால் நீங்கள் ஒருபோதும் கடவுளை விட்டு விலகி போக மாட்டீர்கள். ஒருபோதும் இந்த உலக இன்பங்களுக்கோ உலக இச்சைகளுக்கோ நீங்கள் இடம் கொடுக்கவே மாட்டீர்கள். இன்று பலருக்கு இதுதான் பிரச்சனை. இப்படிப்பட்ட ஒரு ஞானமுள்ள தகப்பனை நாம் கண்டுபிடிக்கிற போது நிச்சயமாய் நாம் ஆன்மீக வாழ்க்கையில உயர முடியும். இன்னைக்கு நம்ம பைபிள்ல பார்க்கிறோம், நோபடி இன் த பைபிள் இஸ் செல்ஃப் மேடு பர்சன். எல்லோருமே ஒரு வழிகாட்டியால் தான் வழிநடத்தப்படுகிறார்கள். அவர்கள் கடவுளை கண்டுபிடிக்கிறார்கள், அவருடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்கிறார்கள். எடுத்துக்காட்டாக ஜோஷுவாவுக்கு நல்லதொரு வழிகாட்டி மோசஸ். அதே போல இன்று நாம் பார்க்கிறோம் தாவீதிற்கு முன்பாக சவுல் தான் முதல் அரசனாக இருக்கின்றான். அது மட்டுமல்ல, இன்று எலிஷாவுக்கு நல்லதொரு வழிகாட்டி எலியா. அதே போல ரூத்துவுக்கு நல்லதொரு வழிகாட்டி நகோமி. சாமுவேலுக்கு நல்லதொரு வழிகாட்டி ஏலி. ஆக பர்னபாஸ் இவருக்கு ஒரு நல்லதொரு வழிகாட்டி பவுலடியார். அதே போல திமேத்தேயுவுக்கு நல்லதொரு வழிகாட்டி இன்று பவுலடியார். இப்படி நாம் பார்க்கிறோம், இன்று விவிலியத்தில் வரக்கூடிய மிகப்பெரிய கதாபாத்திரங்கள் எல்லாம் ஒரு நல்லதொரு தகப்பனை கண்டுபிடித்ததால், நல்லதொரு வழிகாட்டியை கண்டுபிடித்ததால் அவர்கள் ஆன்மீகத்தில் மட்டுமல்ல, இந்த உலக அறிவிலும் இந்த உலகத்திலே நாம் பார்க்கிறோம், அவர்கள் கடவுளால் பேறு பெற்றவர்களாக புனித நிலைக்கு உயர்த்தப்படுகிறார்கள். ஆகவே இந்த நல்லதொரு வழிகாட்டியை நாம் எந்த நிலையிலும் கண்டுபிடித்துக் கொள்ளலாம். இதற்கு வயதோ அல்லது படிப்போ நமக்கு தடையாக இருக்கக்கூடாது. இன்று நாம் பார்க்கிறோம், 60 வயதிலும் நாம் பார்க்கிறோம் விவிலியத்தில் நல்லதொரு வழிகாட்டியை கண்டுபிடிக்கிறார்கள். வயதானவர்களுக்கு கூட இன்னைக்கு ஒரு வழிகாட்டி தேவை, இளம் பிள்ளைகளுக்கு ஒரு வழிகாட்டி தேவை, சிறு பிள்ளைகளுக்கு ஒரு வழிகாட்டி தேவை. ஆகவே இன்று எந்த வயதாக நீங்கள் இருந்தாலும், ஏன் நீங்கள் 80 வயதாக இருந்தாலும் கூட நீங்கள் நல்லதொரு தகப்பனை கண்டுபிடித்தால் ஆன்மீக வாழ்க்கையில நீங்கள் உயர முடியும், அந்த கடவுளை காண முடியும். சூசையப்பரை போல ஒரு ஞானமுள்ள தகப்பனாக நீங்கள் மாற முடியும். இப்படி நீங்களும் நானும் ஒவ்வொருவரும் ஒரு ஞானமுள்ள தகப்பனாக மாற வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய விருப்பம். ஆகவே இப்படி ஒரு நல்ல ஞானமுள்ள தகப்பனாக மாற வேண்டும் என்றால் அதற்கு நமக்கு ஒரு சிறந்ததொரு வழிகாட்டி இயேசு ஒருவரே. அந்த இயேசுனுடைய மதிப்பீடுகளை நாம் எங்கே காண முடியும் என்றால் சூசையப்பருடைய வாழ்க்கையிலும் நாம் காண முடியும். யோவான் நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 1 முதல் 17 வசனங்களிலே இயேசு ஆண்டவர் நமக்கு அருமையான ஒரு முன்மாதிரியாக இருக்கிறார், அருமையான ஒரு வழிகாட்டியாக திகழ்கின்றார். யோவான் நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் இயேசு ஆண்டவர் சொல்லுவார், நான் உங்களுக்கு முன்மாதிரி காட்டியது போல நீங்களும் ஒருவர் மற்றவருக்கு முன்மாதிரியாக இருங்கள் என்று சொல்லி அங்கே நாம் பார்க்கிறோம். இயேசு ஆண்டவர் நமக்கு ஒரு வழிகாட்டியாக அந்த சீடர்களுடைய பாதங்களை கழுவுகிறார். அவர் ஒரு தலைவராக அல்ல, ஒரு தொண்டராக இருக்கிறார். அவர் நமக்கெல்லாம் ஒரு வழிகாட்டியாக இருக்கிறார். நேரம் கிடைக்கிற போது யோவான் நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 1 முதல் 17 வசனங்களை நீங்கள் எடுத்து பாருங்கள். அங்கு இயேசு எப்படி ஒரு சிறந்த ஆன்மீக வழிகாட்டியாக இருக்கிறார் என்பதை நீங்கள் காண முடியும். இந்த இயேசுனுடைய குணநலன்களை எல்லாம் நாம் சூசையப்பருடைய வாழ்க்கையிலும் நாம் காண முடியும். ஆக நீங்கள் ஒரு சிறந்ததொரு வழிகாட்டியை கண்டுபிடிக்க வேண்டும் என்றால், அல்லது நீங்கள் ஒரு சிறந்ததொரு ஆன்மீக வழிகாட்டியாக மாற வேண்டும் என்றால் எப்படிப்பட்ட குணநலன்களை நீங்கள் கொண்டிருக்க வேண்டும்? யோவான் நற்செய்தி 13ஆம் அதிகாரத்தினுடைய அடிப்படையில் ஒரு சில முக்கியமான கருத்துக்களை நம்முடைய மனதில் இருத்த உங்களை நான் அன்போடு அழைக்கின்றேன். ஒன்று, நீங்கள் ஒரு ஞானமுள்ள தகப்பனை கண்டுபிடிக்க வேண்டும். அந்த ஞானமுள்ள தகப்பனை போல வாழ வேண்டும் என்றால் அந்த ஞானமுள்ள தகப்பன் அல்லது ஞானமுள்ள வழிகாட்டி எப்படி இருக்க வேண்டும் என்றால் அன்பின் நிமித்தம் சேவை செய்பவராக இருக்க வேண்டும். இதைத்தான் யோவான் நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 1-2 வசனத்திலே நாம் பார்க்கிறோம். இயேசு ஆண்டவர் அன்பின் நிமித்தம் தான் அவர் என்ன செய்கின்றார்? தன் சீடர்களுடைய பாதங்களை அவர் கழுவுகின்றார். ஆக சேவை என்பது அன்பின் வெளிப்பாடு. ஆகவே உலக அறிவியலை நாம் பார்க்கிற போது அன்பு எப்படியெல்லாம் என்று வெளிப்படுத்தப்படுகிறது. ஒன்று பொசசிவ் லவ், இன்னொன்று கண்டினியூஸ் லவ், இன்னொன்று அன்கண்டிஷனல் லவ், அடுத்தது லாங் லாஸ்டிங் லவ். இப்படி 4 விதங்களிலே உலக அன்பை நாம் பிரித்து பார்க்க முடியும். ஆக இதையெல்லாம் கடந்தது தான் இயேசு கிறிஸ்துனுடைய அன்பு.
ஒரு ஞானமுள்ள தகப்பன், ஒரு சிறந்த வழிகாட்டி, இந்த உலக அன்பையெல்லாம் கடந்து ஒரு அன்கண்டிஷனல் லவ், இப்படிப்பட்ட ஒரு அன்கண்டிஷனல் அன்போடு, நிபந்தனையற்ற அன்போடு யார் சேவை செய்கிறார்களோ அவர்கள்தான் ஞானமுள்ள தகப்பன் என்று பல போதகர்கள், பல பேர் இன்று அன்பின் நிமித்தம் அல்ல, பணத்திற்காக, பதவிக்காக, இந்த உலக இன்பங்களுக்காக இன்று கடவுளுடைய பெயரை சொல்லிக்கொண்டு ஏதோ போதகர்களாக இன்று வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுடைய வழியில் சென்று நீங்கள் வாழ்க்கை இழந்துவிடக்கூடாது. எனவே தான் சூசையப்பர் நமக்கு ஒரு நல்லதொரு வழிகாட்டியாக, அவர் இயேசு கிறிஸ்துவுக்கு, அன்னை மரியாவுக்கு அவர் எப்படி சேவை செய்கிறார்? அன்பின் நிமித்தம். அவர் எதையும் எதிர்பார்க்கவில்லை. அவர் அன்பின் நிமித்தம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அவர் அங்கே சேவை செய்பவராக இருக்கிறார். இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம், ஒரு நல்லதொரு வழிகாட்டி எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும் என்றால், தன்னை யார் என்று நன்கு அறிந்தவராய் இருக்க வேண்டும். He who knows who he is. அப்போ தன்னை முழுவதுமாய் அறிந்தவர்கள்தான் பிறருக்கு வழிகாட்ட முடியும். எனவே தான் நாம் பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து தன்னை முழுவதுமாய் அறிந்தவராய் இருக்கிறார். அதுபோலத்தான் புனித சூசையப்பர் கூட தன்னை அவர் முழுவதுமாய் தெரிந்து கொண்டதால் தான் யார் என்று தெரிந்து கொண்டார், தன்னுடைய கடமை என்பதை தெரிந்து கொண்டார், தன்னுடைய வேலை என்ன என்பதை தெரிந்து கொண்டதால் தான் அவர் திருக்குடும்பத்திற்கு தலைவராக மாறுகிறார். நமக்கெல்லாம் ஒரு சிறந்த ஒரு வழிகாட்டியாக இருக்கிறார். பிரியமானவர்களே, யோவான் நற்செய்தியிலே நாம் பார்க்கிறோம், இயேசு ஆண்டவரை பற்றி யோவான் அங்கே சாட்சியாக சொல்கிறார். அப்போது இயேசு கூட தன்னை பற்றி சொல்கிறார். ஜீசஸ் நோஸ் who he is. அவர் தான் யார் என்பது அவருக்கு நன்றாக தெரிந்திருந்தது. தான் கடவுளுடைய மகன் என்பதை அவர் தெரிந்திருந்ததால் தான் அவர் சாத்தானை விரட்டுகின்றார். அவர் பல பல அதிசயங்களை செய்கின்றார். கடவுளுடைய திட்டத்தை ஏற்றுக்கொண்டு நமக்காக, உனக்காக, எனக்காக அவர் தன்னையே ஒப்புக் கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து தன்னை யார் என்று தெரிந்திருந்ததால் தான் அவர், நான் பணிவிடை பெறுவதற்கு அன்று பணிவிடை செய்வதற்கே நான் வந்தேன் என்று சொல்லி தன்னுடைய நிலையை, தன்னுடைய வேலையை அங்கு பகிரங்கமாக சீடர்களோடு பகிர்ந்து கொள்கின்றார். பிரியமானவர்களே, மூன்றாவது, he who initiates the service. இன்று ஒரு சேவை, ஒரு வழிகாட்டி எப்படி இருக்க வேண்டும் என்றால், சேவை செய்வதற்கு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும். இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்வது ஒன்று, செய்வது ஒன்று. ஆனால் ஒரு சிறந்த வழிகாட்டி, ஒரு ஞானமுள்ள தகப்பன் ஒரு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும். இதைத்தான் நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து நமக்கு முன்மாதிரி காட்டுகின்றார். அவர் சீடர்களுக்கு முன்மாதிரி காட்டி அந்த சீடர்களையும் தன்னுடைய வழியிலே அவர் நடக்க செய்கின்றார். எனவே தான் நாம் பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து சீடர்களுடைய பாதங்களை கழுவி, நான் உங்கள் பாதங்களை கழுவியது போல நீங்களும் ஒருவர் மற்றவருடைய பாதங்களை கழுவுங்கள் என்று சொல்லி முன்மாதிரி காட்டுகின்றார். ஆகவே இப்படி முன்னுதாரணமாக இருப்பவர்கள் யாருக்கும் தங்களை பற்றி நிரூபிக்க தேவையில்லை. அதே போல இவர்கள் அங்கே இயேசுவை நாம் பார்க்கிறோம், he had nothing to prove but service is mandatory. இதைத்தான் இயேசு ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் யாருக்கும் உங்களை பற்றி நிரூபிக்க தேவையில்லை, மாறாக சர்வீஸ், சேவை மட்டும்தான் உங்களுடைய இலக்காக இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது he has nothing to lose. இன்னைக்கு நாம் சேவை செய்கிற போது நாம் எதையும் இழப்பது கிடையாது. அண்ட் we have nothing to hide also. இன்னைக்கு சேவை செய்கின்ற மனப்பான்மை உள்ளவர்கள் எதையும் மறைக்க தேவையில்லை, வெளிப்படையாக இருக்கலாம். they have nothing to lose also. எதையும் அவர்கள் இழக்கவும் தேவையில்லை. ஆகவே நம்முடைய கடமை சேவை செய்வதுதான். அதைத்தான் இயேசு ஆண்டவர் நமக்கு முன்னுதாரணமாக காட்டுகின்றார். அதைத்தான் சூசையப்பருடைய வாழ்க்கையிலும் நாம் பார்க்கிறோம். அவர் எதையும் எதிர்பார்த்து மாதாவுக்கு சேவை செய்யவில்லை, இயேசு ஆண்டவருக்கு சேவை செய்யவில்லை. திருக்குடும்பத்திற்கு அவர் சேவை செய்தார் என்றால் அவர் தன்னுடைய கண்முன்பாக கடவுளை கொண்டிருந்தார். அவர் ஒரு ஞானமுள்ள தகப்பனாக இருந்ததால் தான் அவர் தன்னுடைய வாழ்க்கையில யாரிடமும் தன்னை பற்றி நிரூபிக்க அவர் முயற்சி செய்யவில்லை. தன்னுடைய நேரத்தை, காலத்தை அவர் வீணடிக்கவில்லை. இன்று பல பேர் தங்களை பற்றி நிரூபிக்க தம்பட்டம் அடித்துக் கொள்ளத்தான் தங்கள் நேரங்களை ஒதுக்கிக் கொள்கிறார்கள். ஆனால் சூசையப்பருடைய வாழ்க்கையில அவரை பற்றி நிரூபிப்பதற்கு அவர் முயற்சி எடுத்ததாக சரித்திரமே கிடையாது. ஆகவே சூசையப்பன் நமக்கு நல்லதொரு ஆன்மீக வழிகாட்டி, ஞானமுள்ள தகப்பன்.
அப்படிப்பட்ட தகப்பன் நமக்கு சொல்வதெல்லாம், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சேவை செய்வதற்கு முன்னுரிமை கொடுக்கிற போது நீங்களும் ஒரு நல்லதொரு வழிகாட்டி, ஒரு ஞானமுள்ள தகப்பனாக மாறலாம். அல்லது உங்களுடைய ஞானமுள்ள தகப்பன், உங்களுடைய வழிகாட்டி எப்படி இருக்க வேண்டும் என்றால் ஒரு சேவை செய்வதற்கு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும். நான்காவதாக நாம் பார்க்கிறோம், இந்த ஒரு வழிகாட்டி எப்படி இருக்க வேண்டும் என்றால் தன்னுடைய வார்த்தையால் அல்ல, தன்னுடைய செயலால் அதை வெளிப்படுத்த வேண்டும். ஆகவே நாம் பார்க்கிறோம், சூசையப்பர் அதிகமாக பேசியவர் கிடையாது. அவர் எல்லாவற்றையும் தன்னுடைய செயலால் அங்கே வெளிப்படுத்துகிறார். இதைத்தான் இயேசுவினுடைய வாழ்க்கையிலும் நாம் பார்க்க முடியும். ஐந்தாவதாக நாம் பார்க்கிறோம், இந்த வழிகாட்டி எப்படி இருக்க வேண்டும் என்றால் உலகை சார்ந்தவற்றை பற்றி எண்ணுகிறவர்கள் அல்ல, இந்த உலக இச்சைக்குரியவர்கள் அல்ல, இந்த உலக இன்பத்திற்குரியவர்கள் அல்ல, இந்த உலக கலாச்சாரத்தின்படி ஒழுகுபவர்கள் அல்ல, இந்த உலக இன்பத்திற்கும் உலக இச்சைகளுக்கும் அவர்கள் விரோதிகளாய் இருக்க வேண்டும். ஆகவே நாம் பார்க்கிறோம், no one can serve two masters. இந்த உலகத்திற்கும் செல்வத்திற்கும் பணிவிடை செய்ய முடியாது என்பதைத்தான் இயேசு ஆண்டவர் நமக்கு வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார். பிரியமானவர்களே, அதே போல நீங்கள் இந்த உலகத்திற்கு நீங்கள் எஜமானனாக இருந்தால் நீங்கள் ஆண்டவருக்கு நீங்கள் ஒருபோதும் உத்தம ஊழியர்களாக இருக்க முடியாது. எனவே தான் இந்த சூசையப்பர் தன் உலக இன்பத்தை கடந்து, உலக இச்சைகளை கடந்து, உலக இயல்பை கடந்து ஆவிக்குரிய இயல்போடு ஒரு நல்ல ஞானமுள்ள தகப்பனாக சிறந்ததொரு வழிகாட்டியாக இருக்கிறார். பிரியமானவர்களே, இறுதியாக நாம் பார்க்கிறோம், இன்று இந்த சூசையப்பர் எப்படி ஒரு சிறந்த வழிகாட்டியாக மாறினார் என்றால், மேக் ஜீசஸ் as your mentor or make Jesus as your guide. அவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பாதுகாப்பில் வளர்ந்த போதிலும் கூட அந்த இயேசுவை தனக்கு ஒரு வழிகாட்டியாக, அந்த கடவுளுடைய மகன்தான் தன் வாழ்வின் வெளிச்சம், தன்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு விளக்கு என்பதை அந்த சூசையப்பர் கண்டுபிடித்துக்கிறார். அப்படி கண்டுபிடித்ததால் தான் அவருக்கு கடவுள் அந்த விண்ணக ஞானத்தை அவருக்கு தருகிறார். அதே போல பிரியமானவர்களே, நீங்கள் ஒரு வழிகாட்டியை கண்டுபிடிக்கிறீர்கள் என்றால் அந்த வழிகாட்டி இயேசுவை தன்னுடைய வழிகாட்டியாக கொண்டிருக்க வேண்டும். அவர்கள் இயேசுவை தங்களுடைய வழிகாட்டியாக அவர்கள் கொண்டிருக்கிற போது நிச்சயமாய் அவர்கள் உங்களை இயேசுவின் பாதையில் வழிநடத்துவார்கள். இங்கே நாம் பார்க்கிறோம், சூசையப்பர் இயேசுவை தன்னுடைய ஞானத்தின் விளக்காக, ஞானத்தின் வழிகாட்டியாக அங்கே கண்டுபிடிக்கிறார். அதனால் தான் சூசையப்பர் ஒரு சிறந்த ஆன்மீக வழிகாட்டியாக இன்று கத்தோலிக்க திரு அவையிலே உங்களுக்கும் எனக்கும் ஒரு வழிகாட்டியாக இருக்கிறார். ஆகவே சூசையப்பருடைய பாதுகாப்பில் நீங்கள் வாழ்கிற போது அவர் நமக்கு ஒரு சிறந்ததொரு மன்னக ஆன்மீக வழிகாட்டியாக இருக்கிறார். எப்படி என்றால் அவர் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய ஞானமுள்ள தகப்பனாக ஏற்றுக்கொண்டதால் தான் அவர் நமக்கு ஒரு ஆன்மீக வழிகாட்டியாக இருக்கிறார். ஆகவே இந்த உலகத்திலே நாம் இந்த உலகத்தின் வழிகாட்டிகளுக்கு பின்னால் செல்கிற போது நாம் அழிந்து போவோம். இந்த உலகம் காட்டுகிற வழிகள் செல்கிற போது நம்முடைய வாழ்க்கை வீணாய் போகும். இந்த உலகம் காட்டக்கூடிய, இந்த உலக ஞானம் சொல்லக்கூடிய வழிகளில் நாம் நடக்கிற போது நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையிலே தோல்விகள் தான் நமக்கு மிஞ்சும். அந்த தோல்விகள் வருகிற போது ஒன்று நம்முடைய வாழ்வை மாய்த்து கொள்வோம், இல்லை என்றால் வாழ்விலே பலவிதமான பாவத்தின் அடிமைத்தனங்களுக்கு நாம் கடந்து போவோம். அதையெல்லாம் கடந்து ஏதோ 1 கொரிந்தியர் திருமுகம் 4ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே பவுலடியார் சொல்வது போல, உங்களுக்கு போதகர்கள் பல்லாயிரக்கணக்கில் இருக்கிறார்கள், ஆனால் ஞானமுள்ள தகப்பனை, ஒரு சிறந்த ஆன்மீக வழிகாட்டியை நீங்கள் கண்டுபிடிக்கிற போது நிச்சயமாய் நீங்கள் கிறிஸ்துவுக்கு சான்று பகர்வீர்கள். ஆகவே நற்செய்தியினால் நான் உங்களை கிறிஸ்தவர்களாக பெற்றெடுத்தேன் என்று சொன்ன அந்த பவுலடியாரை போல இன்று தந்தையாகிய கடவுள், நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, தூய ஆவியானவர் ஏதோ சூசையப்பர் வழியாக நம்மையெல்லாம் இந்த அமிரகத்தில் ஒரு ஞானமுள்ள வழிகாட்டிகளை நாம் சூசையப்பர் வழியாக கண்டடைய இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். ஆகவே சூசையப்பர் நமக்கு சிறந்ததொரு ஆன்மீக வழிகாட்டி, ஒரு ஞானமுள்ள தகப்பன். அந்த சூசையப்பரை போல இந்த அமிரகத்தில் இருக்கிற நீங்கள் எல்லோரும் ஒரு சிறந்த ஆன்மீக வழிகாட்டியை உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். ஒன்று. இரண்டாவதாக, அந்த ஆன்மீக வழிகாட்டியை நீங்கள் கண்டுபிடிக்கிற போது அந்த வழிகாட்டிகளைப் போல நீங்களும் ஒருவர் மற்றவருக்கு சிறந்த ஆன்மீக வழிகாட்டிகளாய் மாறுகிற போது நிச்சயமாய் ஒரு நாள் அந்த விண்ணக தேசத்தில் அந்த விண்ணக கடவுளோடு நாமும் சூசையப்பரோடு அந்த கடவுளை தூயவர் 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 என்று சொல்லி புகழ்ந்து அந்த புனித கூட்டத்திலே நாம் வலம் வரக்கூடிய அருளையும் ஆசிரையும் நம் ஆண்டவர் நமக்கு சூசையப்பர் வழியாக நிச்சயமாய் தருவார். ஆகவே நாம் எல்லாருமாய் கண்களை மூடி இந்த நாளிலே சிறப்பாக ஆண்டவர் நமக்கு நம் பாதுகாவலர் சூசையப்பரை நமக்கு ஒரு ஆன்மீக வழிகாட்டியாக, நல்லதொரு
நல்லதொரு ஞான தகப்பனாக கொடுத்திருக்கிறார். அந்த ஞான தகப்பன் தன்னுடைய வல்லமை மிக்க பரிந்துரையால் உங்கள் குடும்பங்களையும், உங்கள் வேலைகளையும், உங்கள் தொழிலையும், வியாபாரத்தையும், உங்களுடைய பிள்ளைகளையும், பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் தலைமுறையாய் ஆசீர்வதிக்க இப்பொழுது நாம் கண்களை மூடி ஜெபிப்போமாக. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஏதோ இந்த அமிரகத்திலே தொழிலாளர்களுடைய பாதுகாவலரான புனித சூசையப்பருடைய பெருவிழாவை கொண்டாட தயார் செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியையும் உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இன்றைய தினத்தில் சூசையப்பர் எங்களுக்கு நல்லதொரு ஆன்மீக வழிகாட்டி என்பதை நீரே வெளிப்படுத்தினீர். ஆண்டவரே, சூசையப்பர் ஏதோ திருக்குடும்பத்தின் தலைவராக இருந்து ஏதோ திருக்குடும்பத்தை காப்பாற்றும் வண்ணம் அவரை நல்லதொரு ஆன்மீக வழிகாட்டியாக நீரே திருக்குடும்பத்திற்கு தந்தீரே. அப்படியாய் நாங்கள் எங்கள் குடும்பங்களை வழிநடத்த நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற பொறுப்பிலே கணவனாக, மனைவியாக, தாயாக, தகப்பனாக, பிள்ளையாக, சமூக வாழ்க்கையிலே நீர் எப்படிப்பட்ட ஒரு பணியை எங்களுக்கு தந்திருக்கிறீரோ அந்த பணியிலே நாங்கள் ஒரு சிறந்த வழிகாட்டிகளாக, ஒருவர் மற்றவருக்கு முன் உதாரணமாக, நாங்கள் அன்பின் நிமித்தம் சேவை செய்பவராக, ஆண்டவரே, நாங்கள் எதையும் எதிர்பார்க்காமல் இயேசுவையே நாங்கள் மனக்கண் முன் கொண்டு அந்த இயேசுவே எங்களுக்கு ஞானத்தின் வழிகாட்டி என்பதை உணர்ந்து கொண்டு நாங்கள் அப்படி இயேசுவை ஞானத்தின் வழிகாட்டியாய் கண்டுபிடித்த சூசையப்பரை போல ஆண்டவரே, நாங்கள் இந்த உலகத்திலே போலி போதகர்களை பின்தொடராமல் இந்த உலகத்திலே அழிவின் ஞானத்தை நாங்கள் ஏதோ அந்த ஞானத்தின் பின்னால் சென்று உலக இன்பத்தின் பின்னால் சென்று எங்களுடைய வாழ்க்கையை அழித்து கொள்ளாமல் ஆண்டவரே, இந்த உலகத்திலே 4 திசையும் அழிவின் பாதைகள் இருந்த போதிலும் கூட நீரே எங்களுக்கு வழிகாட்டுகிற தெய்வம், நீரே வெளிச்சமாய் வருகிறீர், நீரே வழியாய் வருகிறீர். ஏதோ உமது வழியை நாங்கள் கண்டுபிடிக்க யோசேப்பின் வழியில், சூசையப்பருடைய வழியில், சூசையப்பர் காட்டக்கூடிய சிறந்த ஆன்மீக வழிகாட்டுதலில் நாங்கள் பயணம் செய்ய நீரே எங்கள் குடும்பங்களையும், எங்கள் பிள்ளைகளையும், எங்கள் தொழிலையும் ஆசீர்வதிக்கும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இல்லாத நாமத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.